ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. இங்கே ரேவதி வந்து அவங்களுடைய வீட்டுக்காரர்கிட்ட ரொம்பவே கோவமாக காரில் வரும்போது சண்டை போகிறாங்க. எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் வந்து அந்த மாதிரி சொன்னீங்க, பின்ன நீ சொன்ன விஷயத்த தானே சொன்னேன், நீங்கள் எந்த காரணத்துக்காக சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும்ன்றாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. என்ன ரேவதி வாய் ரொம்ப நீளுதுன்றாங்க. பின்ன வேற என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கான்றாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல வந்து நான் அப்படி சொன்னன்ற விஷயத்த வேற சொல்லிட்டீங்க. இதனால அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. என்கிட்ட பேசுவாங்களா? அவங்க பார்த்த பார்வை பார்த்தீங்களா? போயிட்டு வரேன்னு அத்தனை டைம் சொல்லியுமே அவங்க கொஞ்சம் கூட காதுல போட்டுக்கல. நீ பண்ணது தப்பு. நீ வந்து உன் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணில பேசிட்டு இருக்க. அதுவும் அந்த மதிக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசிட்டு இருக்கன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அப்படி சொன்னதுனால ஏகப்பட்ட பிரச்சனை. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறீங்களா? ஆமா, நான் யோசிக்காததான் முடிவெடுக்கிறேன். நீ யோசிச்சு முடிவெடுக்கிற. ரேவதி, உனக்கு வாய் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. வாயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோன்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதிக்கு சமக்கோடுது. ஏங்க, முதல்ல அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் நீங்க முதல்ல கத்துக்கோங்கன்றாங்க. சும்மா தேவையில்லாம வீட்டுல வந்து அது மாதிரி அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர்கிட்ட மதி, ஏங்க இவர் இப்படி நடந்துக்கிறாரு, அவர் அப்படிதான் அப்பா பத்தி சைக்கோ மாதிரி தங்கராஜ் நடந்துப்பாரு. ஆனா ரேவதி ரொம்பவே பாவம். அப்படி ஒருத்தர் கூட உண்மையிலேயே வந்து அவங்க எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லா புருஷனும் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும், வேற வழியே இல்லை மதின்றாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, எனக்கு கிடைச்சிருக்கிற புருஷனும் ரொம்ப நல்லவர். உனக்கு கிடைச்சிருக்கிற சுரேஷ் இருக்கான் பாரு, அவனும் தங்க மாட்டவன் தான். ஆனா என்ன, அவங்க மாமா பேச்சு கேட்டு சில விஷயங்களை பண்றான், அவ்வளவுதான். உண்மையிலேயே போக போக சுரேஷுடைய நல்ல குணங்களை நீ புரிஞ்சுப்ப. அப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. மதி, நீங்க என்னவோ சொல்றீங்க, ஆனா என்னால அப்படி ஏத்துக்க முடியலன்ற மாதிரி தான் மதி மைண்ட் செட் இருக்கு. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.